எல்லாம் ஓகே. இது என்ன குப்பை பவுச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் வேணா வேற பவுச் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தரேன். இதை முதல்ல குப்பையில தூக்கி எறி. இது குப்பையில எறியணுமா சாமி? இது நல்லா இல்லையா? பாப்பா கூட சொல்லுது முதல்ல மாத்து. இந்த பவுச் வாங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 2 வருஷம் யூஸ் பண்ணும்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஒரு பொருள் வாங்கினா 10 வருஷத்துக்கு வச்சுக்கிறது. நான் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன், அதை யூஸ் பண்ணு. சாமி மொபைல் எவ்வளவு சூப்பரா இருக்கு. பவுச்ச பாரு. முதல்ல இதை மாத்தணும். சீ, கையெல்லாம் ஒட்டுது. ஒரு பவுச்சை 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு போட்டு இந்த கிளிக்கிறாங்க, இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே. ஆமாங்க, பவுச்செல்லாம் வாங்கினா உடனே மாத்துவோமா என்ன? நாளா என்னோட போன் பவுச்சை 1 மாசத்துக்கு ஒருக்கா மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கிழிஞ்சு நெஞ்சு நார கிளியர் அளவுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்பதான் நான் மாத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரெண்டாவது ஒரு ரகம் சொன்ன பாத்தீங்களா, அதுதாங்க நானு. ரீதா இருந்துட்டு போன்ல நல்ல போன் யூஸ் பண்றேன். பவுச்சை மட்டும் ஒரு கேவலமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல 2 பவுச் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சூப்பரான பவுச்ல வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரி நாரி போன பவுச் வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டு புது பவுச் வாங்கி மொபைலுக்கு மாட்டுங்க. இல்லைன்னா அசிங்கப்படுத்தி ஒரு வழி ஆக்கிடுவாங்க நம்மள.